இப்போ நம்ம கார்டன் சுற்றி பார்த்துடலாமா? காலையில் எழுந்த உடனே இந்த மரங்களுக்கு இடையில் சூரியன் உதிச்சு வர அழகே தனி தான். நாங்கள் நட்டு வச்சுருந்த பப்பாளி மரம் நட்டு வச்சதில்லை, சாப்பிட்டுட்டு போட்ட கொட்டையிலேருந்து முளைச்ச மரங்க தான் இதெல்லாம். இந்த மரத்தில் நிறைய பப்பாளி காய் காய்ச்சிருந்தது, பட் பழுக்கவே இல்லைன்னு நாங்கள் ரொம்பவே சங்கடப்பட்டோம். இப்போ 1-2 பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் கனகாம்பரம். இது பின்னாடி இருக்கிற பழைய ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து கொண்டு வந்தது தான். இப்போ நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் நான் ஆரஞ்சு கலரில் கனகாம்பரம் நிறைய பார்த்துருக்கேன், ரெட் கலர் கூட அப்பப்போ பார்த்துருக்கேன். பட் எல்லோ கலர் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அண்ட் அடுத்து நம்ம சங்குப்பூ இருக்குல்ல, இது ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் நிறைய பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் அம்மா ஒரு நர்சரியில் கிடச்சிதுன்னு வாங்கி அட்டப்பாடியிலேருந்து ட்ரெயினில் டெல்லி கொண்டு வந்து இங்கே வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். பூக்கள் நிறைய பூத்து குலுங்குச்சு. பட் வின்டரில் பூக்களெல்லாம் உதிர்ந்தது மட்டும் இல்லாமல் செடியை ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே வின்டர் டைமில் கொடும் குளிராக இருக்கும். இது வந்து நான் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொன்ன மஞ்சள் மல்லி தான். மஞ்சள் மல்லி பார்த்திங்கன்னா அங்கங்கே தொட்டிகளில் எல்லா பக்கம் முளைச்சிருக்கு. அம்மா ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக 2-3 தொட்டிகளில் நட்டு வச்சாங்க. பட் போகும்போதெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. அதுகளும் இங்கே இருக்குது. சரி, இன்றைக்கி லீவுங்கிறதுனால கார்டன்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு வேலையாக ஆரம்பித்தாச்சு. முதல்ல களைகளையெல்லாம் எடுத்துடலாம். இந்த செடிகளெல்லாம் பறிக்கும்போது கையில் முள் கல்லெல்லாம் படும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி பூச்சி புழுக்களெல்லாம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு அலர்ஜி, அருவருப்பாகிற மாதிரி விஷயம். அதனால் நான் கவரை கையில் கட்டிட்டேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பூச்செடிகளோட தொட்டிகள் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட் டைம் பூச்செடி நட்டலான்னு தொட்டிகளெல்லாம் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பழைய நர்சரிக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய தொட்டிகள் இருந்தது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இதெல்லாம். இப்போது இதில் வந்து டைரெக்டாக மண்ணிலேயே செடிகளை நட்டினதுனால தொட்டிகள் எல்லாம் காலியாக இருக்குது. இங்கே கரிசலாங்கண்ணி இருக்குல்ல, அது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் செடி முளைச்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான இலையெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் பிடுங்கி வீசினா கூட அதோட விதைகள் விழுகிற இடத்துலலாம் முளைச்சிருது. அதனால் இந்த டைம் நான் செடிகளை பிடுங்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்டி மரம். அம்மா ஊர்லேருந்து கொட்டைகளெல்லாம் கொண்டு வந்து முளைக்க போட்டிருக்காங்க. பட் இதுவும் வந்து இங்கே தாங்கும்னு தோணலை இந்த கிளைமேட்டுக்கு. ஏன்னா இங்கே குளிரும் வெயிலும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். குளிர்காலத்தில் நிறைய செடிகளெல்லாம் காஞ்சு கருகி போயிடும். அதே மாதிரி வெயிலில், கொளுத்துற வெயிலில் நம்மளாலே தாங்க முடியாது. செடிகள் பாவம் என்ன பண்ணும். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சின்ன செடி தான் தொட்டியில் நட்டு வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவராகி அவ்வளோ அழகாக இருக்குது. மற்ற செடிகளை கூட கம்பேர் பண்ணும்போது இது தொட்டியில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இதிலேருந்து நீங்கள் இந்த ஒடிக்கிற கிளைகளெல்லாம் நட்டு வச்சிங்கன்னா அது தனியாக இன்னும் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது எல்லாத்துக்கும் பிடிச்ச மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டை இந்த மரத்தில் நல்லா சுற்றி மரம் ஃபுல்லாக க்ரீன் ஆகிற தெரிகிற அளவுக்கு வளர்க்கணுன்னு தான் வந்து இதில் சுற்றி விட்டது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கண்டுக்கலைன்னா போகுது, கீழே எங்கேயாவது தனியாக படர்ந்து போயிடுது. அதனால் ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது இதை பிடிச்சி இந்த மரத்தில் சுற்றி விட வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் 2-3 கொடிகளை நட்டிருக்கேன். இது வந்து ஒரு பர்பிள் கலரில் பூக்கிற பூ. இதை வந்து ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல பந்தலோட, அந்த முன்னாடி ஏரியாவில் மட்டும் நல்லா வளர்த்து விட்டோம்னா முன்னாடி சைடு ஃபுல்லாக நல்லா பர்பிள் கலரில் பூக்குங்கிறதுக்காக நட்டியிருக்கேன். இது பக்கத்துலேயே மஞ்சள் மல்லி நட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக மஞ்சள் மல்லியை எல்லோ கலரில் நல்லா பூத்து தொங்குற மாதிரி நட்டு விட பிளான் பண்ணியிருக்கேன். வீட்டோட ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும். இந்த பந்தல் மேலே நம்ம பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் நிறையா இருக்கும். அங்கேருந்து ஒரு பழம் கொண்டு வந்து தான் முளைக்க வச்சுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா தளிர் விட்டு தலைய ஆரம்பிச்சிருக்கு. சம்மர் வரதுக்குள்ளே நல்லா கூலிங் தர மாதிரி வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லான் பாருங்கள், இவ்வளோ ஏரியாவில் பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் பில்லை நட்டணும். நல்லா நிறைய வளர்ந்துருக்க பில்லுகளையெல்லாம் மிஷின் வச்சு வெட்டி விட்டுறணும். மழை வந்து 2-3 டைம் பேஞ்சதுனால பில்லு வந்து சீக்கிரம் தழைஞ்சிரும். நம்ம யூரியாவும் வாங்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் பில் தழைஞ்சதுக்கப்புறம் யூரியாவை போட்டு 2-3 டைம் ஸ்ப்ரிங்க்லர் ஓட்டி தண்ணி விட்டோம்னா நல்லா வளர்ந்துரும். அதுக்கப்புறம் மிஷின் விட்டு கட் பண்ணோம்னா அப்படியே மெத்த மாதிரி அழகாக பச்சை பசேல்னு இருக்கும். இன்றைக்கி ஓவர்லோட் ஆயிடுச்சு வேலை. நெக்ஸ்ட் வீக்கில் பாக்கியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வாரம் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாய்.